கூகுளோட ஏஐ மோட் பத்தி நான் போன தடவை ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் விராட் கோலி பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா எஜுகேஷனல் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கிவ் ஏஐ டூல்ஸ் ஏஐ டூல்ஸ் யூசேஜ் இன் வேர்ல்டு இப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ ஃப்ரம் சோர்சஸ் அக்ராஸ் வெப்னா ChatGPT, டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ், ரோபோட்டிக்ஸ், சாட்பாட்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதாவது NLP, சோஷியல் மீடியா, ஏஐ இன்ஜினியர், கூகுள் மேப், ஏஐ ஃபார் கிரியேட்டிவிட்டி. இப்போ ஏஐ மோடில் போய் கொடுத்தா ஏஐ டூல்ஸ் யூசேஜ் இன் வேர்ல்ட் அப்படின்னு சொன்னால் transforming various sectors globally, enhancing the efficiency and innovation, decision making across different fields. The diverse fieldsனாலே different fields தான். ஸோ ஆட்டோமேஷனில் யூஸ் ஆகுது, எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டிக்காக, ஆப்டிமைசேஷன் ஆஃப் ப்ராசஸ், இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், பேங்கிங்லாம் ஒர்க் ஆகுது. என்னென்ன கேட்குறேன்னா கிவ் மீ சம் டூல்ஸ் ஃபார் ரைட்டிங் அசைன்மெண்ட்ஸ். பாருங்க, கிக் ஆஃப் மைண்ட் சர்ச் நிறைய இதை வந்து சர்ச் பண்ணி தான் கொண்டு வருது. மெனி டூல்ஸ் வந்து இருக்கு. வேர்ட் ப்ராசஸ் இருக்கா, மைக்ரோசாஃப்ட் வேர்டு, கூகுள் டாக்ஸு, கிராமர் ஸ்டைல்ஸ் வந்து கிராமர்லி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்பெல்லிங் செக் பண்ணுறதுக்கு, பஞ்சுவேஷன் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ப்ரோ ப்ரோ ரைட்டிங் எய்டு, அப்புறம் ரிசர்ச் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கூகுள் ஸ்காலர் இருக்கு. அண்ட் நொட்டேஷன் நிறைய இருக்குது. ஃப்ளகரிசம்ங்கிறது வந்து நம்ம ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் திங்ஸுக்கு இது இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். கியூ டெக்ஸ்ட்டு, காப்பி ஸ்கிரிப்பர், இந்த மாதிரி டூல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த குயில்பாட் ஏங்கிறது வந்து ரேசிசம் எனக்கு செக் பண்ணணும். யார் யார் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இது பண்ணணும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் ஏ தமிழண்டா. Do follow and support for useful contents on your daily basis from me. Thank you.